உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து இம்மார்ட்டல் ரூலர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரானமஸ் ப்ரிடிக்ஷனில் இருந்தது. அதை வச்சு தான் எல்லா பேரும் வீடியோ போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்கர் அருளிய சந்திரரேகையில் இருக்குது. ஆனால் அதில் எந்த ஆண்டுன்னு போடலை. இதை வந்து நான் ஒரு 3 வருஷமாக கிட்டத்தட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறையா பேர் பின்வாங்கிட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக மருதமலை ஏகேஜி அவருடைய வீடியோ பார்த்தேன். அவரும் கூட அதாவது இதில் நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அதை நான் முழுசாக கூட பார்க்கல. ஏன்னா நான் பார்க்கல, நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். இதனால் நான் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 3 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறையா பேர் பின்வாங்குறாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்றது ஆட்சி அமைக்க போகிறதுன்றது நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இது ஒன்றும் கவுன்சிலரோ எம்எல்ஏ பதவி மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் போய் நின்னவொடனே இத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறது மாதிரி எம்எல்ஏ மாதிரி கிடையாது. இது டோட்டலாக அரசியல் சிஸ்டத்தையே மாற்றி தூக்கி அடிக்கிறது. இது வந்து பெரிய வேலை. இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ப்ரிடிக்ஷனில் சொன்னது நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் வந்து அப்படியே மாறி 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 நம்ம தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன குறிப்பு தான் இருக்குது அதில். ஆனால் அதில் நிறைய இருக்குன்றாங்க. அதை கூட எனக்கு நண்பர் அனுப்புறேன் இருக்காங்க. நம்ம சகோதரர் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட் அனுப்புறேன் இருக்காங்க. இன்னும் எனக்கு அனுப்பலை. அதை பார்த்துட்டு ஆனால் அதை வந்து நான் படிச்சுட்டு நான் அதை வச்சு வீடியோ போடலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதில் தான் நிறையா போட்டிருக்குன்றாங்க. அடுத்து வேறு இதில் போட்டிருக்குன்னு பார்த்தா கோரக்கர் அருளிய சந்திரரேகையில் இருக்கக்கூடிய பாடல் ஒரு 4-5 பாட்டில் இருக்குது. அவ்வளோதான். 100வது பாடல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ அதனால தான் இதில் வந்து ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் குறிப்புகள் இல்லை. அதனால் பின்வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பின்வாங்குறாங்க. ஏன்னா அவங்கள வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் அவர் ஏகேஜி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, முருகனை வச்சு வீடியோ போடுவார். ஸோ இப்போ அவர் கூட பின்வாங்கிட்டார். அதனால் வந்து இதில் வந்து பின்வாங்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஏன் பின்வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த வீடியோ போட ஆரம்பித்த எப்போ நான் 2022 எங்கே இருந்து வீடியோ போட்டேன், துபாயிலேருந்து போட்டேன். துபாயிலேருந்து வீடியோ போட்டேன். போட்டவுடனே வந்து பார்த்தோம்னா நல்லா ஓரளவுக்கு போச்சு. அப்புறம் தமிழ்நாடு வந்தேன். தமிழ்நாடு வந்தோடனே எனக்கு சில மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் என்னமோ வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கு வந்து சில அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குதுன்னு. நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு 2003லேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 22 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 21 வருஷமாக, 2003லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. 21 வருஷமாக சில இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அரசியல் நிகழ்வுகள் 2011லேருந்து கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்க்காத பிரச்சனையா என்ன? நேரடியாக என்னை வந்து யாரும் என்கிட்ட வந்து இது பண்ண மாட்டாங்க. இருந்ததுக்கு இப்போல்லாம் பயங்கர இதாக இருக்குது. என்கிட்ட வந்து யாரும் தேவையில்லாமல் இது பண்ண மாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 360 வீடியோ போட்டிருக்கேன். ஏன் என் மேலே யாரும் எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கலை சொல்லுங்க பார்ப்போம். மற்ற சேனல்காரங்களை பேச சொல்லுங்க பார்ப்போம். மற்ற சேனல்காரங்களை பேச சொல்லுங்க பார்ப்போம். பேசுவாங்க. இந்த ஏகேஜிலாம் பேசினார், அரசியல்லாம் பேசினார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட் சகோதரர் கூட அவரும் கூட பேசுகிறாரு. தைரியமாக அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. அவங்கள பாராட்டலாம். மற்ற சில சின்ன சின்ன சேனல்காரங்க வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. பொலிட்டிக்ஸ் லீடர்ஸ் எல்லாம் தாக்கி பேசுறதுக்கு. நானும் அப்படிலாம் கிடையாது. போட்டு எல்லாத்தையும் போட்டு திட்டியாச்சு. ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாலே மக்களுக்கு வந்து இவங்களால ஒன்றும் பெரிய பெனிஃபிட் கிடையாது. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு உதவி செய்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஒருத்தர் போய் ஒரு 500 ரூபாய்க்கு சில மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்போ அரிசி இதெல்லாம் வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்கள் சரியில்லை. அவங்க ஃபோன் பண்ணி கட்சியின் நிறுவனர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது எந்த கட்சின்னு இப்போயே குறிப்பிட்டுறேன், பாரத மக்கள் கட்சி. அவங்கள வச்சு தான் நாங்கள் பாரத மக்கள் கட்சி வச்சு தான் பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டம் சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்போம். அவங்கள வச்சு தான் ஏற்பாடே பண்ணோம். ஏன்னா அவங்களோட லெட்டர் மூலியமாக தான் நானும் கூட அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணம். அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வழியா. ஸோ எல்லாமே இறைவன் தான். நம்ம எல்லாமே நான் வந்து இப்போ நான் போய் நேற்று ஒருத்தருக்கு உதவி பண்ணேன். அவர் ரொம்ப நன்றிங்கன்னாரு. நான் சொன்னேன், எங்க எதுவுமே என் செயல் கிடையாது, எல்லாமே கடவுள் செயல், மேலே கை காமிச்சு வந்துட்டேன். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் போட்டேன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு போயிருக்கேன்னா அது இறைவன் செயல். நேற்று நான் அவருக்கு போய் உதவி பண்ணியிருக்கேன்னா அது இறைவன் செயல். இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பேன்.
போயிட்டு வந்திருக்கேன். அது இறைவன் செயல். அது என்னன்னா என் பர்சனல் ஒர்க் ஒரு விஷயம் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. நீ வந்து நான் போனேன்னா ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சும்மா எதாச்சியா போவேன், நம்மகிட்ட ஒரு பிரச்சனை வரும், அதை அப்படியே ஊதி விட்டு வந்துடுறது. பெருமைக்கு சொல்லலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பார்த்து பயந்து பின்வாங்கிறதுன்றது என்னுடைய ரத்தத்திலே ஊறினது கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பின்வாங்கவே மாட்டேன். முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான்னு யாகு மெடிடேஷன் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு பொறுத்துச்சு. தூங்க மாட்டான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நேற்றுலாம் நான் பார்த்தா 4 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இம்மார்டல் தூங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு யாகு மெடிடேஷன். இப்போ பார்த்தா அவர் சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே வரதில்லை. டெய்லி 5 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரம் இப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்க ஆரம்பிக்கவே 11:30 ஆயிரும். எந்திக்கிறது 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். 12 மணிக்கு தூங்கினாலும் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். எழுப்பி விட்றாங்க கடவுள். அப்புறம் எழுந்துச்சி தியான கிளாஸுக்கு போவேன். தியான கிளாஸில் சொல்லுவாங்க, தொடர்ந்து நீங்கள் தியான கிளாஸுக்கு வாங்க, உங்கள் கோபம் குறையும்பாங்க. அப்படியும் கோபம் குறைஞ்ச மாதிரி பாடு இல்லை. ஸோ இப்போ இம்மார்டல் பற்றி விஷயத்துக்குள்ளே வரேன். ஸோ இப்போ வீடியோ போட்ட எல்லாரும் பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. இப்போ இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ போட வந்தேன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த 2026 யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு இப்போ அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதையும் கூட நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடலாம். என்னென்னா 2026 ஆட்சி பிடிக்க போகிறது வந்து இவங்க யார், ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே வராது, கன்ஃபார்ம், அது எழுதி வச்சுக்கலாம். எலெக்ஷன் நடக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இறையாட்சி அமைந்தால் இறையாட்சி அமையும் பட்சத்தில் அந்த எலெக்ஷன் அதெல்லாம் நடக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எலெக்ஷன் வந்து இம்மார்டல் எதன் மூலியமாக வர போகிறான்னு அவர் வந்து அப்படியே தெரியும். அது டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இம்மார்டலுக்கான டைம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ 10 மந்த்துக்கு மேலேயே டைம் கிடக்கு. அதனால் அந்த எலெக்ஷன் வருமா, அப்போ யார் ஜெயிப்பான்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? அதிமுக என்னமோ பெரிய இன்றைக்கி ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டம் நடத்திருக்காங்க. அதில் என்னமோ பெருசாக பேசியிருப்பாங்க போல. நான் ஒன்று சொல்லிட்டேன், ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சாலும் இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர்லாம் ஜெயிக்க மாட்டார், அவரெல்லாம் சிஎம் வர மாட்டார். யாராவது ஒரு தலைமை மாறணும். அதிமுக தலைமை மாறி வேறு யாராவது ஒருத்தர் சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும், புதுசாக ஒருத்தர். ஏன்னா இப்போ அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மீட்டிங்கில் பிரச்சனை நான் கவனிச்சேன், 1 ஹவருக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அவர் என்ன பேசியிருந்தார், சிறுமியின் அலுவலர்கள் கேட்கவில்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிகள் ஸ்கூலில் இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருந்திருப்பார் கூட. அந்த வீடியோலாம் வந்துச்சு, பாலிமர் நியூஸில் பார்த்தேன். ஸோ இப்போ இவங்க ஆட்சியில் எதுவும் நடக்கலையா, பொள்ளாச்சியில் நடந்துச்சு இல்லையா, இவங்க ஆட்சியில் எதுவும் நடக்கலையா, ஏடிஎம்கே ஆட்சியில்? ஏன்னா நான் உண்மையை பேசக்கூடிய ஆள். ஆனால் நேற்று கூட நைட்டு பார்த்தீங்களா, எனக்கு வந்து அந்த உண்மையை பேசணுன்ற அந்த தத்துவம் வந்துடுது. நேற்று கூட நைட்டு நான் எம்ஜிஆர் பாடலை கேட்டேன். நாளை நமதே இந்த நாளும் நமதேன்னு ஒரு பாட்டு வரும், நல்ல அருமையான பாடல், எம்ஜிஆர் பாடல். அப்புறம் 2011 நம்ம கவர்னர் ரோசையா இருக்கும்போது யார் பதவியேற்றார்கள் அப்படின்னா ஜெயலலிதா பதவியேற்ற வீடியோலாம் நேற்று பார்த்தேன், நைட்டு உட்காந்து ஒரு 11 மணிக்கு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே மேலே எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏடிஎம்கே மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அந்த பேரை கெடுக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி தலைமை இருக்குது. அந்த தலைமையை மாற்றிட்டாலே ஏடிஎம்கே வேணால் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் இறையாட்சி வந்து ஏடிஎம்கே மூலிமா வருமா வராதான் நம்ம போய் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ரூலர் ஆட்சி அமையும் தான் நாங்கள் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி நான் போய் அந்த இதில் சொல்லிட்டு வந்துட்டேன், ப்ரெஸ் மீட்டில். ஏன்னா நான் போய் பேசியிருக்கேன், முக்கியமாக நான் போய் இப்படின்னு பேசியிருக்கேன். இப்படின்னு என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, பிப்ரவரி 8லேருந்து துவங்கி 2026 எலெக்ஷனுக்குள்ளே இறையாட்சியை அமைப்போம், அதை நாங்கள் தான் அமைப்போம் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல. அதை நான் திரும்ப உங்களுக்கு நிலைப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அப்போ வந்து இவங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களே கட்சிக்காரங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே, நாங்கள் ஆட்சி அமைப்போன்றாங்க. யார், இபிஎஸ் தலைமையிலையா? வாய்ப்பே இல்லை ரசா, வாய்ப்பே இல்லை. அப்போ வேறு யாருங்க வருவா? தாவேக்கா வாய்ப்பு இல்லை, நாம் தமிழர் வாய்ப்பு இல்லை, பிஜேபி வாய்ப்பே இல்லை, டிஎம்கே வாய்ப்பு இல்லை. அப்போ யார் வருவா? ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தலைமையை மாற்றணும். ஏடிஎம்கேயோட தலைமை சரியில்லை, அவங்களுக்கு கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா அவங்க கட்சியிலேயே வந்து உடஞ்சி பூரா என்னமோ அந்த ஒரு புது பஸ் இருந்துச்சுன்னா அதில் 2 டயரை காணா அதை காணன்ற மாதிரி கலண்டு கிடக்கு. நீங்கள் எப்படி ஆட்சி அமைப்பீங்க? அப்போ திமுக மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, கெட்ட பேர் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில், ரோடு சாலை வசதி சரியில்லை, பல குற்றச்சாட்டுகள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள். நாட்டில் வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து எப்படி செய்யணும், ஒரு அட்மின் செக்ஷன்லாம் எப்படி வச்சுக்கணும், ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் சிஸ்டம் வந்து திருவள்ளுவர் சொன்னது மாதிரி ஒரு மன்னனுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா வீரம், அறம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகழ், இது எல்லாமே இருக்கணும். அவங்க வந்து திருக்குறளில் ஒன்று அழகாக சொல்லியிருப்பாங்க, வீரம் இருக்கணும்,
அறம் இருக்கணும். நல்லொழுக்கத்தின் பாதையில் ஆட்சியை நடத்தணும். இவங்க அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்களா? அறத்தின் பாதையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அறம்னா தர்மம். அவங்க பண்ணுறது தர்மம் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு தர்மம் பண்ணிட்டு பூரா சுருட்டிக்கிறாங்க. அதான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால சொல்கிறது, திமுக திருப்பி வராது. பூரா சுருட்டுறீங்க நீங்கள். அது வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சு போச்சு. நான் ஓப்பனாகவே பேசுகிறேன்னா என்ன ஏய் நான் தான் 360 வீடியோ போட்டேன்ட்டேன். நீ என்ன பயம் எனக்கு? 361 வீடியோ எனக்கு என்ன பயம்? அந்த சேனலில் ஒரு 150 வீடியோ, இந்த சேனலில் ஒரு 260 வீடியோவும் போட்டாச்சு. அதனால் அந்த திமுக வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் யாருன்னு குறிப்பிட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் ஐயா கூட எனக்கு மத்திய அரசு ஹெல்ப் பண்ணலை அப்படி இப்படின்றாரு. நான் ஒன்று கேட்குறேன், திமுகவை பார்த்து கூட ஒன்று கேட்குறேன். இப்போ கூட நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. ரேஷனில் ஒரு உருப்படியாக ஒரு நல்ல அரிசியை போடுறீங்களா? அது கோழி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை மாற்றுங்கன்னு சொன்னேன். மாற்றுனீங்களா? கிடையாது. கல்வி வந்து நீங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து இஷ்டத்துக்கு கட்டணத்தை வாங்குறாங்க. ஏன் இப்போ கூட அவருக்கு அது கண்ட்ரோல் பண்ணலாமே அதை நினச்சா. இப்போ மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சா முதலமைச்சர் என்னென்ன பணி தேர்தல் வாக்குறுதி என்னென்ன கொடுத்தீங்க, இதெல்லாம் நீங்கள் முதல்ல சரியாக செஞ்சுருக்கீங்கன்றது நான் அடுத்து தனியாக உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன் முதலமைச்சர் ஐயாவுக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து பதவிக்கு வரீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த நன்மைகளும் செய்கிறதில்ல. அதே மாதிரி எதிர்கட்சிகள் வந்து குறை சொல்கிறீங்களே, நீங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க 10 ஆண்டா? உங்கள் ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இருந்துச்சு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் சொல்லலாம். அப்போ பிஜேபியோட பேச்சை கேட்டு தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்துனீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, அனுமதி கிடச்சிருச்சு அதுக்கு. ஏன்னா அது மக்கள் புரட்சி. இப்போ கூட அரிட்டாபட்டியில் மக்கள் புரட்சி நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே இதில் வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நேம் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருமானது அது எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. அது வரக்கூடிய இம்மாட்ட ரூலர் அந்த இளையாட்சி எப்படி அமைய போகுது அப்படின்றலாம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த எதுக்கு இந்த தலைப்பில் இன்னைக்கு வீடியோ போட்டேன் இமாட்டரோன்னு வீடியோ போடுற ஒவ்வொருத்தராக பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரு பக்கம் வருத்தமாகவும் கூட இருக்குது. ஏன்னா ஒருத்தர் பின்வாங்கினா நம்ம சிரிக்கக்கூடாது. நான் முதல்ல ஆரம்பத்தில் அது ஒரு சும்மா ஒரு இதுக்காக சிரித்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ஒருவேளை இரையாட்சி நாங்கள் அமைத்தால் அவரையும் நாங்கள் இணைத்துக்கொள்வோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்ப்பா நீ ஆட்சி அமைச்சிருக்கான்னு உடனே கமாண்டில் வந்து கேட்கக்கூடாது. அதுன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் பேச போனால் நிறைய இருக்குது. நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் சிஸ்டம் வந்து நிறைய வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு வீடியோவில் கூட இவர் நம்ம ராதாகிருஷ்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை கூட பார்த்தேன். ஆர்எஸ்எஸ்ஸை குற்றம் சாட்டியிருந்தார். ஏன்னா கோயம்புத்தூரில் 1996 நினைக்கிறேன். 1996 தானே, 96 91 கோயம்புத்தூர் வந்து குண்டு வெடிச்சு, கோவை குண்டு வெடிப்பு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் சொல்லியிருந்தார். பொதுவாக அவர் கோயம்புத்தூர்னு சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்றார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரன் சொன்னால் தான் குண்டு வைப்பான்னு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பை வந்து தடை செய்ய போகிறோம் நாங்கள் வந்து இரையாட்சி அமைய பட்சத்தில். இப்படியே வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருத்தர் வந்து இதெல்லாம் எப்படி தடை செய்ய முடியும்? நான் அதான் கேட்குறேன். தடை செய்ய முடியுமான்னா முடியும் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் தலைமை பதவிக்கு இம்மாற்றல் வரணும். திரும்ப நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அந்த முதல் வேலையை ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும். மதம் ரீதியாக யாரும் இங்கே அரசியல் செய்யக்கூடாது. மத ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய கட்சி கொடியெல்லாம் கரெக்டுங்க. ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, மதுரை கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க, ஜாதி மதம் மொழி சார்ந்து வச்சக்கூடிய கட்சி கொடியெல்லாம் கழட்டுங்கன்னு மதுரை கோர்ட்லேயே கூட ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை அமல்படுத்திட்டாங்களான்னு தெரில. ஆனால் நாங்கள் இரையாட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கன்னா அதுக்காக என்னையும் சொல்லக்கூடாது. நாங்கன்னா ஒரு பெரிய குழுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபியூச்சர் சென்சார் கார்டு எல்லோரும் சேர்ந்து அமைப்போம் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். எதுக்கு நான் எல்லாத்தையும் பிரித்து பேசணும்? இந்த வடிவேல் தான் ஒரு மீட்டிங் போட்டார் சென்னையில். அவர் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து பேசி 32 நிமிஷம் வேஸ்ட் பண்ணார். கடைசி நான் ஒரு 4 நிமிஷம் நல்லா பேசிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. நான் இப்போ அவரை குற்றஞ்சாட்டுறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். சொல்ல வேண்டிய விஷயங்களை சில நேரத்தில் நான் சொல்லித்தான் அவர் பண்ணது அப்படி தானே இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இப்போ இரையாட்சி அமைக்க போகிறோன்னா எல்லாத்தையும் நம்ம நினச்சிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அமைக்க போகிற ஆட்சி வந்து சரியான ஒரு தலைவனை உட்கார வச்சு எல்லாருடைய ஆலோசனையும் கேட்கணும், கேட்டு அமைக்கணும். அதான் சரியான ஒரு இரையாட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கமாண்டில் வந்து அது இதுன்னு கேட்காதீங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும். மதம் சார்ந்து யாரும் இங்கே அரசியல் செய்யக்கூடாது. இரையாட்சி அமைஞ்சோடனே ஜாதி சார்ந்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது. ஒரே ஆட்சி பாண்டியர்கள் சோழர்கள் ஆட்சி தான் தமிழனோட ஆட்சி. அது 807 கோடி மக்களுக்கான ஆட்சி. ஏன் தமிழன்னா உடனே நீங்கள் தமிழன் இறைவன் மனிதன் அன்னைக்கே சொல்லிட்டோம். தமிழனும் மனுஷனும் ஒன்று தான்ட்டோம். ஸோ இப்போ தமிழன் அப்படின்னாலே தமிழனுடைய வம்சாவளி தான் 807 கோடி மக்கள்ன்ட்டோம். திருப்பி எங்கள் வாட்ஸ்அப் குழுலேயே கூட சண்டை போட்டுக்கிறீங்க. அப்போ 820 கோடி மக்களின் வம்சாவளி தான்
அதாவது தமிழனுடைய வம்சாவளி தான் 220 கோடி மக்கள்னு சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழனுடைய வம்சாவளி தான் 220 கோடி மக்கள்னு சொல்லிட்டோம். ஆனால் திருப்பி பார்த்தோம்னா, சில பேர் வந்து மொழி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா மொழி அரசியல் செய்கிறது, பிறரை நம்ம குற்றம் சாட்டக்கூடாதுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹிந்திக்காரங்களை ரொம்ப பிடிக்கும், கன்னடாக்காரங்களை ரொம்ப பிடிக்கும், ஆந்திராக்காரங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் சில பேர்த்த நம்ம நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கள லைட்டாக திட்டிருக்கலாம். நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று குற்றம் சாட்டி. அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் இறையாட்சி அமைக்க போகிறத பற்றி ஒரு 1 இயராக போடக்கூடிய வீடியோக்குள்ளே பூராமே நான் வந்து மொழி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். மொழி பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, மதம் பாகுபாடு, ஏழை பணக்காரன்ற பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மத ரீதியான பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம். எல்லாரும் சமமாக எல்லாருக்கும் ஒரு நல்லாட்சியை கொடுக்குறோன்னா அதுதான் இறையாட்சி. அந்த இறையாட்சி கண்டிப்பாக அமையும்னு நான் சொல்லிக்கிறேன். எப்படி அமையும்ன்றதா நீங்கள் அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது டிசம்பர் மாதம் அந்த 10 மந்த்து நான் சொன்ன மாதிரி 2026 ஜனவரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இறையாட்சிக்கான இது வந்து நடக்கும். அது வந்து கடவுள் தான் அதுக்கான பாதையை காட்டணும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா நிறைய நம்ம பிரச்சனைகளை செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி ட்ரம்ப் என்னமோ திடீர்னு ஒரு சவால் விடுறாரு. எங்கள்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் நிறையா இருக்குது, அணு குண்டுகள் நிறையா இருக்குன்றாரு. ஆனால் எங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனாட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ரஷ்யா அவங்களுக்கு அடுத்து, அப்புறம் சீனா. இந்த 2 நாட்டை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தான் அப்படின்னு அந்த ட்ரம்ப் அந்த அகங்காரத்தில் பேசியிருக்காரு. அமெரிக்காட்ட வந்து அணு குண்டுகள் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த அணு குண்டுக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியுமா? எல்லாம் வல்ல கடவுள் இறைவன் இருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க, பரமாத்மா. அவர் இருக்கார் உங்கள் அணு குண்டுக்குள்ளே. அந்த அந்த அழிக்கும் கடவுள் சிவன் அதுக்குள்ளே இருக்கார். அதுக்கு கூட நான் ஒரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இந்த ட்ரம்ப் அப்படின்றவர் பதவிக்கு வந்தார்னா சில நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பைபிள் மாதிரி ஒரு நல்ல ஒரு நூல் பைபிள். அதை அவர் படிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேத புத்தகம். அதை அவர் படிக்கிறாரு. அதன் பாதையில் அமைதியாக அவர் பயணித்தார்னா அவருக்கு நல்லது. நான் சொல்லிக்கிட்டேன். சும்மா அந்த எச்சரிக்கை கொடுக்குறது, உலக நாட்டுக்கு மற்ற நாட்டுக்களை பார்த்து எச்சரிக்கை கொடுக்குறது, என்னமோ அமெரிக்கா தான் என்னமோ உலகத்திலேயே பெரிய இந்த வல்லரசு மாதிரியும், என்னமோ பெரிய இந்த அமெரிக்கா தான். அமெரிக்காலாம் வந்து சும்மா, நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க. குமரி கண்டத்தில் நாங்கள் வச்சிருந்த இது குமரி கண்டம் எடுத்துக்கிங்க, அகண்ட பாரதம்னு சொன்னால் கூட அந்த காலத்தில் முதல் நாகரிகம் அடைஞ்சது தமிழ் குடிகள் தான். ராஜராஜ சோழனை உடையா அமெரிக்காலாம் பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின்னாடி அமெரிக்காலாம் வந்து எத்தனை உங்கள் மொழி வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு சொல்லி பார்ப்போம். தமிழ் 20,000 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ரம்ப் வந்துக்கிட்டு இப்போ நாங்கள் அமெரிக்கான்றீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. சில பேர் கமெண்ட்டில் வந்து அதுன்னு பேசுனீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி. இந்த அமெரிக்கா இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பணம், ஆடம்பரம், செல்வாக்கு, இந்த அதிகாரம், அந்த இராணுவம் பலம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் சரிஞ்சிடும். வரப்போகிற இறையாட்சியில் கண்டிப்பாக அகண்ட பாரதம் உருவாகி கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவன் வந்து இந்தியா மீண்டும் பெரிய வல்லரசாக மாறும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த அமெரிக்கா பெருசு, இந்த ரஷ்யா பெருசு, இந்த சீனா பெருசு, சுண்டாக்கா சீனாலாம் கம்முன்னு கிடக்கட்டும் நான் சொல்கிறேன். அதனால் வந்து யாரும் யாரையும் ஆள முடியாது. ட்ரம்ப்புக்கு நான் அந்த வீடியோ வழியாக ஒரு அன்பான வேண்டுகோள் தான் கொடுத்துட்டேன். அமைதியாக அமெரிக்கா இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் அடி வாங்கி இன்னும் திருந்தலையே. லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்ற நகரமே உங்களுக்கு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. ஏற்கனவே நீங்கள் காசாவில் தேவையில்லாத போரை நடத்திருக்கீங்க. எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், இஸ்ரேல் காசா போரை அமெரிக்கா தடுக்க தவறியது. சிரியாவில் போரை நடத்தியது அமெரிக்கா. ஈராக்கில் போய் இது பண்ணீங்க. அடுத்து ஈரான் மேலே இஸ்ரேல் பிரச்சனை பண்ணும்போது அமெரிக்கா வேடிக்கை பார்க்குது. ஸோ இப்போ இந்த அமெரிக்காவுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அமெரிக்கா என்பது உலக மற்ற நாட்டு விஷயங்களில் மூக்க நுழைக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா மற்ற நாட்டு விஷயங்களில் மூக்க நுழைச்சி இந்த மற்ற நாடுகள் விஷயத்தில் அவங்க வந்து தலையிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது தேவையில்லாத மற்ற நாடுகளுடைய அந்த இறையாண்மைக்கு எதிராக போகுது. ஈரானில் போய் தலையிடுறது, ஈராக்கில் தலையிடுறது, பாகிஸ்தானில் தலையிடுறது. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குது? பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல நாடு. அந்த நாட்டில் தீவிரவாதம் இருந்தால் அதை அந்த நாட்டு தலைவன் முடிவெடுத்து அந்த நாட்டோட பிரச்சனையை சரி பண்ணிக்குவார். அமெரிக்கா தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. அமெரிக்கா என்பது ஒரு சாதாரண ஒரு நாடு. உலகத்தில் அது ஒரு நாடு. கடவுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நான் இன்னொன்று சொல்ல வரேன்.
இந்த மதம் பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஜாதி பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, மொழி பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த நாடுன்னு பார்க்கக்கூடாதுங்க. இந்தியா, இலங்கை, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கிரிக்கெட்டு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை, இப்படி நாட்டுக்கு நாடு பிரித்து பார்க்குறது தவறுங்க. இந்தியா, பாகிஸ்தான் எல்லாம் ஒன்று, இந்தியா, பங்களாதேஷ் எல்லாம் ஒன்று. அங்கே இருக்கவங்க மனுஷங்க தான் இருக்காங்க, நம்மளும் இங்கே மனுஷங்க தான் இருக்கோம். ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் நம்ம ஆளுங்க தான், இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கவங்க நம்ம ஆளுங்க தான். அதே மாதிரி சீனாவில் இருக்கவங்களும் நம்ம ஆளுங்க தான், இந்தியாவில் இருக்கவங்க நம்ம ஆளுங்க தான், வடகொரியாவில் இருக்கவங்க நம்ம ஆளுங்க தான், ரஷ்யாவில் இருக்கவங்க நம்ம ஆளுங்க தான். இப்போ நாட்டுக்கு நாடு நீங்கள் பிரிவினையை உருவாக்குறீங்க. ஒரு எல்லையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்க. இதையே நான் தவறான பாதை அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரி செய்யணும் இடையாட்சி அமையும் போது. உண்மையிலேயே ஆரம்பத்தில் இப்படி இருந்ததா சொல்லுங்க? ஆதிவாசி மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான்? தனக்கான ஒரு எல்லைன்னு வச்சிருந்தாலும் அந்த எல்லையில் எந்த பிரச்சனையும் வந்திருந்திருக்காதே. இப்போ தான் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனால நிறைய பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்கிறான். இந்த நாடு, இந்த மதம், இந்த மொழி, இந்த ஜாதி, இந்த பிரிவினையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனித நேயம், அன்பு, இறைவன் ஒருவர் அப்படின்றத உணர்ந்து எல்லாரும் செயல்பாட்டால் நல்லா இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் செய்கிறவன், இந்த இலுமினாட்டி, இந்த 13 அரச குடும்பம், இவன் பண்ணுற வேலை தான் அத்தனையும் நினைக்கிறேன். இந்தியாவில் யாரும் குறிப்பிட்டு சொல்லிட்டேன், ஆர்எஸ்எஸ் 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 1000 தடவை சொல்லுவேன். ஆர்எஸ்எஸ் என் கமாண்டில் வர சொல்லுங்க, வரமாட்டான். வந்தாலும் சரி, நீ உனக்கு நான் பதில் கொடுப்பேன், இல்லை கமாண்ட் ஆஃப் பண்ணுவேன். நீ ஃபோன் பண்ணால் உனக்கு நான் உன் நம்பரை பிளாக்கில் போடுவேன், இல்லை உன்னை நான் திட்டுவேன். ஆர்எஸ்எஸ் போன்ற சில சக்திகள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் மணிப்பூர் கலவரத்துக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான். எப்படி மணிப்பூரில் கலவரம் வந்தது? அந்த தேசம் ஒரு காலத்தில் இந்தியான்னு உருவாகிறதுக்கு முன்னாடி மணிப்பூர் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அமைதியான பூமியாக இருந்திருக்கும். காஷ்மீர் எப்படி இருந்துச்சு? அமைதியான பூமியாக இருந்துச்சு. இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் இலுமினாட்டிகளும் ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறேன். இலுமினாட்டின்றது ஒரு நிழல் உலக சக்தின்றாங்க. பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தின்றாங்க 13 அரச குடும்பம். ஸோ இப்போ இந்த காஷ்மீர் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க? அகண்ட பாரதமாக இருக்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க நீங்கள், காஷ்மீர் எப்படி இருந்திருக்கும், பாகிஸ்தான் எப்படி இருந்திருக்கும்? அமைதியாக இருந்திருக்கும், எல்லாம் ஒன்றா இருந்தது. காஷ்மீரில் பிரச்சனைகள்ன்றாங்க, மணிப்பூரில் பிரச்சனைன்றாங்க, பாகிஸ்தானில் பிரச்சனைன்றாங்க, அப்புறம் பங்களாதேஷில், ஸ்ரீலங்காவில் நடந்த பிரச்சனை. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது இலுமினாட்டிகளால். இந்த ஆர்எஸ்எஸ் இலுமினாட்டிகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்லலாம். அது மற்ற நாடுகளில் போய் அவங்க செய்யக்கூடிய செயலை பார்த்தா இலுமினாட்டி அரச குடும்பம்னு சொல்லலாம். ஸோ இப்போ இலுமினாட்டிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எங்க இருந்தாலும் அழிக்கப்படுவாய். நீ ஓடி ஒளிந்தாலும் உன்னை விடமாட்டார்கள். இறைவன் உன்னை விடமாட்டார். இறைவனால் இந்த இலுமினாட்டியில் அழிக்கப்பட்டு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமும் தடை செய்யப்பட்டு மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நல்லாட்சி விரைவில் அமையும். அது சத்தியுகத்தின் ஆட்சி. அந்த ஆட்சி தான் இறை ஆட்சி. இதை அமைவது எப்படின்றத இன்னும் போட்டு டீப்பாக நீங்கள் குழப்ப வேண்டாம். அமையும் போது அமையட்டும். நான் இதை பற்றிலாம் வருத்தலாம் படவே மாட்டேன். நான் அதுக்காக காத்திருப்பேன். இன்னொரு 1 வருஷம் காத்திருப்பேன், அவ்வளோதான். அமைப்போம் சொல்கிறேன், நான் சபதம் போடுறேன். நல்ல ஆன்மாக்கள்லாம் ஒருங்கிணைத்து இறையாட்சி அமைப்பார்கள். நல்ல தலைவன் வருவான், அதற்காக காத்திருப்போம், அவ்வளோதான். இலுமினாட்டியை எதிர்ப்போம், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம். அதான் பிரிட்டன் அரச குடும்பமாக அவங்களையும் நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா 13 அரச குடும்பத்தில் இலுமினாட்டிகளில் ஒன்று அந்த அரச குடும்பம். ஏன்னா இந்தியாவை 190 ஆண்டுகள் ஆண்டு கொள்ளையடித்த ஆட்சி பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் கண்டனத்தை பதிவு பண்ணுறேன் நான் அந்த வீடியோவில். அதை போக பல மன்னர்கள் இங்கே இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதுக்கும் நான் கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடித்த அரபு தேச அரசாக இருந்தாலும் சரி, பிரிட்டன் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா அரசாங்கத்துக்கும் கண்டனத்தை பதிவு பண்ணி இந்தியாவின் வளர்ச்சி இந்த இறையாட்சியின் போது இந்தியா வல்லரசாகி உலக நாடுகளையே வழிநடத்தும் சக்தியாக இந்தியா மீண்டும் உருவெடுக்கும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த இம்மாற்றவர்கள் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வருவார். அவர் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தலைநிமிர செய்வார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உலக நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்வார். இந்த அரசியல் சூழ்ச்சிகளால் உலக மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரபு தேசத்தை நான் ஏன் கண்டனம் தெரிவிச்சேன்னா, அரபு தேசத்தில் போய் நம்ம மக்கள் நிறையா பேர் வீட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க. நிறையா பேர் இங்கே போய் வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்கள் தான். பிரிட்டனில் போய் இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க. அமெரிக்காவில் போய் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறீங்களே. பிரிட்டன் எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு? இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட காசு. அகண்ட பாரதத்திலிருந்து தங்கங்களை கொள்ளையடித்த காசு தான் அதெல்லாம்.
அதனால் நாம் எப்போதும் அடங்கி போக அவசியமே இல்லை. இறைவன் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு, இறையாட்சி அமைப்போம், அதையெல்லாம் மீட்போம். மீண்டும் இந்தியா வல்லரசாகும், இந்தியா செல்வ செழிப்பான நாடாக, அகண்ட பாரதம் மீண்டும் உருவாகும், இந்தியா செல்வ செழிப்பான நாடாக மாறும் அப்படின்றது நான் மிகவும் உறுதியாக சொல்கிறேன். இதிலிருந்து பின்வாங்க வாய்ப்பே இல்லை. இந்த கருத்தை வாபஸ் பெற வாய்ப்பே இல்லை. யார் என்னமோ வீடியோ போட்டுக்கங்க, ஆனால் நாங்கள் இறையாட்சியை அமைப்பது என்பது உறுதி. மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். அந்த இறையாட்சி எப்படி அமையினா அது இறைவன் தான் வழிகாட்டணும். அதுக்கு நாங்கள் ஸ்டெப்பு முயற்சி எடுக்கணும் வைக்கணும்னு நீங்கள் ஏன் முயற்சி எடுக்கலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது காலகட்டம் வரும்போது அதற்குரிய நல்ல ஆன்மாக்கள் ஒருங்கிணைந்து அந்த ஆட்சியை அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.